திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இளப்புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. அண்ணா, ஒன்றிய அரசாங்கம் மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை கொண்டுட்டு வந்து 3வது மொழி கட்டாயம் படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்காங்க. நீங்க மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் நீங்க கொடுப்பேன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பிரச்சனை, அது போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. யார் யாரெல்லாம் அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகள்ல படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறீங்களோ அவங்களாம் விண்ணப்பிங்க, படிக்க விருப்பம் இல்லைங்க விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி டிப்ளமோ கோர்ஸ் எங்க நடக்குதுன்னா இந்தியாவில் 3 மண்டலமா பிரிக்கிறாங்க. அந்த 3 மண்டலமா பிரிச்சு ஒண்ணு புனே, இன்னொன்னு புவனேஸ்வர், இன்னொன்னு மைசூர், 3 இடத்துல நடத்துறாங்க இந்த டிப்ளமோ கோர்ஸ். இதனால தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பாதங்கள் வரும், இல்ல மற்ற மாநிலங்கள் இந்த மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டதுனால இந்த ஆசிரியர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், இல்ல அவங்களுக்கு இதனால ஏதாவது நல்லது நடக்குமா, அது குறித்து சொல்லுங்க. இந்த வேலைகளுக்கு முதல்ல ஒரு அரசு, அது யூனியன் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி, நாட்டினுடைய இன்றைய நிலையில இதையெல்லாம் கொண்டு வரணுன்றது அவசியம் என்ன. நம்பர் 1, இதை கொண்டு வரதுனால நாடு வளர்ச்சி அடை போகுது, எல்லாம் அப்படியே கல்வியில பெரியதாக வரப்போறாங்க, அதனால மாணவர்களுக்கு இந்தியாவில் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை இது மாதிரி இவங்க நிரூபிக்க ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே ஒழுங்காக முறையாக தமிழ்நாட்டுல கல்வி நடந்துகிட்டு, தென்னகத்துல திராவிட மாநிலங்கள்ல அவங்கவுங்க பகுதிகளில் அவங்கவுங்க கல்வி நடத்திட்டு வராங்க. இப்ப எந்த சிக்கலும் எந்த பிரச்சனையும் இல்லாத நேரத்துல திடீர்னு கல்வி உள்ள நுழைதல், அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு பின்னால் இருக்க சதி என்ன, அததான் நம்ம பார்க்கணும். நீங்க ஒட்டு மொத்தமாக கணக்கு பண்ணி பார்த்தா நீ அதை போடு, இங்க வா, அங்க மனு போடு, இங்க மனு போடுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இப்ப 2512 கோடி பெண்டிங்ல இருக்கு, நிலுவையில இருக்கு. இன்னைய கணக்குப்படி சேர்த்தா 3000 கோடி ஆயிடுச்சு. நீ தமிழ்நாட்டு மாணவர்களினுடைய கல்விக்கு தர வேண்டியதை தரலன்னா அப்ப கல்வி வளர்ச்சியில உனக்கு அக்கறை தெளிவாயிடும். நீங்க வேறு எதையாவது சொல்றதுன்னா கூப்பிட்டு பேசுங்க, எங்களுடைய முதல்வருக்கு அண்ணன் தலைவருக்கு தளபதி கிட்ட நீங்க பேசுங்க, நான் வேணாம்னு சொல்ல. ஆனால் நிதியை நிறுத்திட்டா என்ன அர்த்தம்? இந்த மாநிலத்தினுடைய மாணவ மாணவியர்களுடைய கல்வியில மண்ணை அள்ளி போட்டது நரேந்திர மோடி கவர்மெண்ட். நம்பர் 1. இப்ப தேசிய கல்விக் கொள்கைன்ற பேர்ல, மும்மொழின்ற பேர்ல நீங்க எதை வேணாலும் கத்துக்கலாம், எப்படி வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இவர்கள் வழக்கமாக செய்கிற திட்டங்கள். பிளான் என்ன பிளானு? அதுக்கு வாதியாரே இருக்க மாட்டான், டீச்சரே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ஆளே இருக்காது. இந்தியை கொண்டு வருதல் என்பது மட்டுமல்ல, அங்கதான் நம்ம கவனிக்கணும். இந்தியை மட்டும் கொண்டு வருவதுன்றது கிடையாது. வெளியில பார்த்தா பெருசா சொல்லுவாங்க, நீங்க அதை படிக்கலாம். இல்ல இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்திய கொண்டுட்டு வராங்கன்னு இங்க திமுக மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அவங்க அறிக்கை விட்டு பட்டியல் படுத்தப்பட்ட மொழிகள்ல உங்களுக்கு எந்த மொழி படிக்க விருப்பமோ அவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுல மாணவர்களை சொல்லல, ஆசிரியர்களுக்கு முதல்ல இப்ப பயிற்சி வகுப்பு எடுக்கிறாங்க, டிப்ளமோ கோர்ஸ். இப்ப இந்த டிப்ளமா கோர்ஸ், பயிற்சி வகுப்பு இதெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா? நாம கேட்க விரும்புவது, இன்னைக்கு இருக்கிற கல்வி நிலைகள்ல நீங்க இந்த சிக்கலையும் குழப்பத்தை கொண்டு வருவதற்கு என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தா ஒண்ணு நல்லா தெரியும். இந்த மொழிகளுக்கு நீங்க அதை படிக்கலாம் இதை படிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்தியை மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவாங்க. உருவாக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு ஹிந்தி படி, அதுக்கப்புறம் அந்த மொழி படிக்கலாம் இந்த மொழி படிக்கலாம், அதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணுவான். இப்ப தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்கு நம்ம முதல்வருக்கு கூட 3 பக்கம் கடிதம் எழுதியிருக்காரு. கடிதம் எழுதிக்கும் போது இன்னும் கூட என்ன சொல்றாரு? இந்த தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் உங்களுக்கு கல்வி நிதியை தரமாட்டோம் அப்படின்றாரு. இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்திற்கு இதெல்லாம் புறம்பானது.
மாநிலத்தின் உரிமையை தடுக்கலாம். இன்னொன்னு கல்வி வந்து நீங்க மாநிலங்கள்ல இருந்து யூனியனுக்கு போகல. கல்வி வந்து ஒத்திசைவு பட்டியல்ல இருக்கு, இடையில் இருக்கு கல்வி. அந்த கல்விக்கு நீ வந்து சொல்லலாம். அதே மாதிரி நாங்களும் சொல்லி எதை ஏற்றுக்கொள்வது எதை ஏற்றுக்கொள்ளாதுன்ற முடிவை நீ எடுக்க கூடாது. உனக்கு சட்டப்படி அதிகாரமே கிடையாது. அதையும் நாம புரிஞ்சுக்கணும். இவர்கள் நீங்க விண்ணப்பிக்கும் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு உங்க அறிக்கை மேல அறிக்கை வெளியிட்டுக்கிட்டு இருப்பார்கள். இதுல இன்னொன்னு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். மாநிலத்தின் கல்வி உரிமை பாதிக்கப்படுறது அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தாய்மொழியினுடைய ஒவ்வொரு தாய்மொழியினுடைய அழிவுகள், தாய்மொழிக்கு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான நிலைகளை உருவாக்குறார்கள். இப்ப நாம ஒண்ணு சொல்றோமா, ஒரு முக்கியமானது. இப்ப 2006 ஓ டிசம்பர் இல்ல, இப்ப டிசம்பர் நம்ம வந்து தாய்மொழி அழியுதுன்னு சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டுல சொல்றோம். ஆனா மத்த மாநிலங்கள்லாம் அதை ஏத்துக்கிறாங்கல்ல. இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தானே மூணாவது மொழி வேண்டாம்னு சொல்றோம். அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மற்ற மாநிலத்தில எல்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். மொத்த மாநிலங்கள்லயும் அவர்களின் தாய்மொழிக்காக விழிப்பு வந்துடுச்சு. இப்போ தமிழ்நாட்டை பார்த்து வட மாநிலங்கள்ல சில மாநிலங்களும், ஏன் நம்ம தென்னக மாநிலங்கள கூட தமிழ்நாட்டை போல நாம தாய்மொழியை காக்க விட்டதனால்தான், காப்பாற்றாமல் விட்டு விட்டதனால்தான் இன்னைக்கு நம்ம மொழியே சில மொழிகள் அழிந்தே போயிடுது. வட மாநிலத்துல தாய்மொழியே இல்லாம போயிட்டாங்க. ஹிந்தி தான் போய் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிருச்சு. இன்னைக்கு பேசுறாங்க அதை. இப்ப குஜராத்தி அப்படின்ற அந்த குஜராத்தி மொழி இருக்க, அந்த மொழி கூட அந்த மொழியினுடைய மொழியாளர்கள் வந்து பல பேர் இப்ப சொல்றாங்க, ஐயோ நாம வந்து தமிழ்நாடை போல நம்மளும் இருந்திருக்கலாம்னு பேசக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா தாய்மொழி சிந்தனை என்பதுதான் ஒருவனுடைய வளர்ச்சியின் அடிப்படை. இது வந்து பாதகமாக செஞ்சிருக்கிறத மிக தெளிவா அவங்களும் எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டின் கருத்து எல்லா இடத்துக்கும் பரவிட்டு இருக்குமா, அதை நம்ம வந்து இத இத இப்ப வந்து தமிழ்நாட்டுல எப்படி இதை நம்ம தடுக்க போறோம்? இப்ப அடுத்த கல்வியாண்டுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னுவாங்க. அப்ப நிதியே கொடுக்காம நாம எப்படி கல்வியை வந்து சரி பண்ண போறோம்? எப்படி தடுக்க போறோம்? அவருடைய திறமை, அவருடைய நிர்வாக ஆற்றல் அழகாக சொன்னார். 10,000 கோடி கூட நீ வந்து நிறுத்தினாலும் முடியாதுன்னு சொன்னாலும் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 1968 அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் இருமொழி கொள்கையை நிறைவேற்றினார். அந்த இருமொழி கொள்கை தான் எங்கள் தாய் தமிழ்நாட்டின் மொழி கொள்கை. அந்த மொழியின் காரணமாக, அந்த கொள்கையின் காரணமாக உலகம் முழுவதும் தமிழ்நாட்டில் படித்த மாணவர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க தான் பெரிய பெரிய அதிகாரிகளாக எல்லா நிறுவனத்திலும் இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் சொன்ன மும்மொழி 4 மொழின்னு சொன்னது உண்மையில என்னாச்சு? யூபியில எல்லாம் ஒரே மொழிதான், இங்கிலீஷ் கூட சரியா சொல்லி தரல. இந்தியோட விட்டுட்டு அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாசமாக்கிட்டு இன்னைக்கும் மொழி கொள்கையில முக்கியம் சொல்றாங்கல்ல, அங்கு படித்த மாணவர்கள் தான் 15, 16, 17 வயசு பசங்க தான் இங்க எல்லா இடத்துலையும் பாவம் எல்லா வேலையும் செய்யறதுக்கு இங்க வந்து வேலை பார்க்கறாங்க. எதுக்கு இதை குறிப்பிடுறோம்னா, மொழி என்பதனுடைய உண்மையான நிலை தமிழ்நாட்டின் மூலமாக உலகத்துக்கு எடுத்து சொன்னாரு அண்ணா. அண்ணா சொன்னது ஐயா அவர்கள் வந்து அதை வலியுறுத்தி போர்க்களத்தை அமைத்தாரு. இன்னைக்கும் நம்ம முதல்வர் தெளிவா சொல்லிட்டாங்கம்மா, நீங்க எதை எப்படி செய்தாலும் சரி, இங்கு உங்களுடைய மும்மொழி கொள்கைக்கு வேலை இல்லை, நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம், தரமாட்டோம். போர்க்களம் தான், போராட்டம் தான். இப்ப அந்த போராட்டத்துக்காக ஒண்ணு சொல்றேன். 2006 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சட்டப்பேரவையில சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தமிழ் வழக்காடு மொழியாக வர வேண்டும்னு நாம ஒரு தீர்மானமே நிறைவேற்றணும் நம்ம சட்டமன்றத்துல. முத்தமிழறிஞர் கலைஞர் அது அப்படியே இருந்தது. ஆனா இப்ப என்னாச்சு? இப்போ ஒரு 10 நாளுக்குள்ள மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு சம்பந்தமான வழக்கு, குடமுழுக்கு சம்பந்தமான வழக்கு வருகின்ற பொழுது தமிழில் குடமுழுக்கு என்பதும் அதுல செய்யணும் அப்படின்றதும், இது வழக்காடு மொழியாக தமிழ் இருப்பது குறித்தும் நம் நீதியரசர் அவர்கள் முடிவு செய்யறாங்க. நீதியரசர் அவர்கள் பேசுறாரு, அவர் வந்து எழுதுறாரு. அப்படி எழுதியிருக்கக்கூடிய அந்த நிலையில் நாம பெரிய அளவிற்கு வெற்றி பெற்றதாக என்ன சொல்லலாம்னா, முதலாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழில் தீர்ப்பு எழுதப்படும். தமிழ் தீர்ப்பு எழுதப்பட்டதுன்னா இப்படித்தான் நம்ம போர்க்களத்தில் ஒவ்வொரு படியாக வந்துகிட்டு இருக்கிறோம். சரியானவர்கள் வருகின்ற போது முறையானது வந்துருது. ஆகவேதான் சொல்றோம், நிச்சயமாக தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட இயக்க தலைவர் தளபதி இருக்கிற நிலையில் எந்த சூழ்நிலையிலும் அவர்களின் திட்டம் நிறைவேறாது. சரிங்கண்ணா, இப்போ மண்டல வாரியா ஆசிரியர்களை வந்து விண்ணப்பம்
விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கேரளாவில் இருக்கிறவங்க புனேவில் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் போடுறாங்க. அவங்களால கேரளாவில இருந்து அங்க போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அது எப்படி சாத்தியப்படுமா? அதனால அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க ஆசிரியர்கள்? இப்போ ஆசிரியர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் அப்படின்றது ஒரு பக்கம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய வேலைகளை, அதாவது ஆசையா காட்டுறது, அதிசயமா காட்டுறது, காசை கொடுத்து காட்டுறது, ஆஹா பெரிய வேலை வரப்போகுதுன்றது ஒரு பைய காட்டுறதுலாம் பிஜேபி கை வந்த கலை. இதுக்கு முந்தி அவர்கள் அறிவித்து இதை போல எத்தனையோ திட்டங்கள் அவர்களால் சொல்லப்பட்டு ஒரு 2-3 மாசம் கழிச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. யார் இருக்காங்க, எங்க போனாங்க, என்ன போனாங்கன்னே தெரியாத மாதிரிலாம் இருக்கு. வட மாநிலங்கள்லயே இது நிறைய நடந்து, ஏன் உங்களுக்கு வந்து குஜராத்ல, அதை போல இங்க அயோத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல, இங்க இந்த பகுதிகளில் இவர்களால் வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டது உண்டு. இவர்கள் சொல்லித்தர போறோம்னு சொல்லிட்டு அந்த காசி யாத்திரை எல்லாம் இருக்க, அங்க இந்த யமுனை நதிக்கிற அந்த கரையிலெல்லாம் வகுப்புகள் எடுக்கிறதுக்கு எல்லாம் கேட்டு நிறைய பேர் போனாங்க. இந்தியா முழுக்கும் போனாங்கம்மா. அந்த இதுக்காக, சாஸ்திர சம்பிரதாயத்திற்காக, ஆகம விதிகளை எல்லாம் சொல்லித்தரணும் போனாங்க. ஆகம வகுப்பா? எங்க போனா என்ன ஆனான்னு தெரியாது, அறிவிப்பு மட்டும் பெருசா இருக்கும். அதை போல இது ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்புக்கு இவங்க எல்லாம் மனு தெரிவித்து இவங்க போனாங்கன்னா, போய் சேர்ந்த ஒரே வாட்டில் எல்லாம் திரும்பி வந்துருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அக்கறை கிடையாது அவர்களுக்கு. அவர்கள் வேறு ஒரு காரணத்திற்காக இதையெல்லாம் செய்வார்கள். தமிழ்நாட்டு போல வளர்ச்சிய எல்லா மாநிலங்களுக்கும் வரணும்னு நீங்க சொன்னீங்கன்னா உண்மையான நாட்டுப்பற்றாளர்கள் அர்த்தம். ஆனால் இப்ப நீங்க எடுத்திருக்கிற முடிவு என்பது இந்த மும்மொழி கொள்கை என்பதுல ஒன்னே ஒண்ணு சொல்லி இதை வந்து நிறைவுபடுத்துறதுக்கு ஒண்ணு சொல்லணும். நாம மட்டும் பேசுறோம், நாம தான் சொல்றோம், நீங்க திமுக தான் சொல்லுது, ஆகா ஓகன் யாராவது பேசிட்டு இருந்தா அவங்களுக்காக சொல்றேன். எல்லோருமே ஏற்றுக்கொண்டவராக அன்னைக்கு இந்தியை படிச்சு ஆகணும், முடியாது, இந்தி தான், இந்தி மட்டுமல்ல, இந்தியை முதலில் நாங்கள் கொடுப்போம், இந்தியை நீங்கள் படிக்க ஆரம்பித்து விட்டால் மாணவர்களுக்கு அடுத்ததாக சமஸ்கிருதத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு முடிவு இருந்தது ஒரு காலம். இதை யாரு போட்டு உடைச்சதுன்னா தந்தை பெரியார். இந்தி திணிப்பு கிடையாதுப்பா, சமஸ்கிருத திணிப்பு வருகிறது, எச்சரிக்கையினார் ஐயா. அப்ப எல்லாரும் பெரியாரையும் ஐயாவை விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரியா இருக்காரு, அந்த ராஜாஜி தான் இதெல்லாம் செஞ்சாரு. அவரே 67 என்ன பண்ணாரு, ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்தி கூடாது, அதனால் எந்த பலனும் கிடையாது, எங்க தமிழ்நாட்டில் எல்லோரும் நல்லாக இருக்காங்க, அன்னைக்கு நீங்கெல்லாம் சொன்னது உண்மைதான், நாங்கள் இந்திக்கு பிறகு சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதுதான் முடிவு செய்து வைத்திருந்தோம், அந்த முடிவையெல்லாம் இப்பொழுது தவறு என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். தமிழ்நாட்டிற்கு இந்தி திணிப்பு தேவையில்லை, இந்தியை விரட்டி அடிப்போம், நானும் குரல் தருகிறேன் அப்படின்னு ராஜகோபாலாச்சாரி என்கிற ராஜாஜியே சொன்னாருன்னா எங்களுடைய கருத்தில் இருக்கிற வலிமையும் நியாயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சொல்றோம், தமிழ்நாடு என்னைக்குமே எல்லாவற்றிற்கும் தாய்நாடாக இருக்கும். நம்முடைய முதல்வர் தெளிவாக சொல்லிட்டாங்க, இவங்க நீங்க என்ன திட்டம் போட்டு வந்தாலும் இங்க நடக்காது. இங்கு நம்ம எந்த மாதிரி சவால்களை எதிர்காலத்துல இன்னும் நிறைய போராட்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்குன்னு. பாப்போம் என்ன மாதிரி சவால்களை எதிர்கொள்கிறேன்னு. தமிழ்நாடுன்னா அறவழி போராட்டம் இல்லையா, அதனாலதான் அவங்க வந்து தொட்டு பார்க்கறது. தமிழ்நாட்டில் எல்லாமே நியாயமாக அறவழியில் தான் இருப்பார்கள், வேறு வழிக்கு போக மாட்டார்கள். இது ஆயுதம் ஏந்துகிறதுனா அறிவாயுதம் ஏந்துகின்ற கூட்டத்தின் போராட்டம். அந்த அறிவாயுதத்தை தாங்க முடியாம அவர்களும் ஒரு நாள் ஓடத்தான் செய்வார்கள், நாம பார்க்கத்தான் போறோம். சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா, நன்றி, வணக்கம்.